உலகிலேயே முதல் முறையாக இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில்தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பாராட்டு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து என்று மத்திய அரசு அறிவிப்பு. பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் மக்கள் கொண்டாட்டம், இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். அதாவது நாங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த திட்டத்தை தடை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இப்ப கண்ட வெற்றி இது எங்களுக்கு மட்டுமில்ல, 48 கிராமம் தமிழகத்துக்கு நடந்த வெற்றி. பகுமான பொருட்களை ஆமா அது வாசி அந்த அண்ணாமலைக்கும் மாண்புமிகு முதல் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. இனி மாநில அரசின் இசைவையின்றி இத்தகைய அறிவிக்கைகளை வெளியிடக்கூடாது என்றும் கருத்து. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. சட்டப்பேரவை தீர்மானத்திற்கான வெற்றி என்று செல்வ பெருந்தகையும் அரிட்டாப்பட்டி மக்கள் நிம்மதியாக தூங்குவார்கள் என்று அண்ணாமலையும் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க அவசியமில்லை என்று எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினாலே போதும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. மிரட்டலுக்கு அஞ்சாமல் அதிமுக பயமின்றி கூட்டணி அமைக்கும் என்று முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பேட்டி. ஐபோனில் டாக்ஸி புக் செய்தால் ஒரு கட்டணம், ஆண்ட்ராய்டு போனில் புக் செய்தால் இன்னொரு கட்டணமா? ஓலா, உபர் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய மத்திய அரசு. பிரபாகரனுடனான புகைப்படம் போட்டோஷாப் என்று அறிந்த நாம் தமிழர் நிர்வாகியை சீமான் பேச விடவில்லை என்று குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்ட சீமானுக்கு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 4 வித வாக்குகளை ஒரே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் செலுத்தக்கூடிய நடைமுறை அறிமுகம். திருச்சி பெல் நிறுவன அதிகாரிகளுடன் சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி ஆலோசனை. சென்னையில் அடுத்த மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்க திட்டம். சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், மணலி பகுதியில் இயக்கப்படும் என்று தகவல். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. தமிழர்களின் நலனுக்கு எதிராக ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. 22 விழுக்காடு ஈரப்பதம் வரை உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்வது தொடர்பாக 2வது நாளாக ஆய்வு. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரையாடிய மத்திய குழுவினர். பொள்ளாச்சி அருகே மின்வாரிய வாகனத்தை தாக்கிய ஒற்றை காட்டு யானை. பத்தடி பள்ளத்தில் கார் விழுந்த போதும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய 3 பேர். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று இரவு சிறப்பு ரயில். கன்னியாகுமரியிலிருந்து தாம்பரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறப்பு ரயில் புறப்படும். நாம் தமிழர் கட்சியினர் 3000 பேர் திமுகவில் இன்று இணைய உள்ளதாக தகவல். பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முடிவு. கட்சி பதவிக்காக நிர்வாகிகளிடம் பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் எச்சரிக்கை.
சென்னையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கும் ஏற்பாடு. சேப்பாக்கத்தில் நாளை இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான 2வது T20 போட்டி. சென்னை வந்த இரு அணி வீரர்கள். அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை ரத்து என்ற ட்ரம்பின் உத்தரவிற்கு தடை. நீதிபதி உத்தரவை அடுத்து மேல்முறையீடு செய்ய அரசு முடிவு. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்பது உலகுக்கு பெருமையுடன் தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழினம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியது என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமையுடன் அறிவித்த காட்சிகள்தான் இவை. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செய்ததில் ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாகியிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். எனவே மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை தாம் ஆளும் காலத்தில் அறிவிப்பது பெருமையளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட இந்த வரலாற்று பெருமைமிக்க விழா இந்த விழா நாம வாழுற காலத்துல, நான் ஆளும் காலத்துல நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. பெருமையிலும் பெருமை, பெருதற்குரிய பெருமை. பழங்கால தமிழர்கள் எத்தகைய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஆய்வு முடிவுகள் சான்றாக இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் தெரிவித்தார். இரும்பு தாதை பயன்படுத்தி உலகில் பல இடங்களில் பொருட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இரும்பை உருக்கி தொழில்நுட்பம் செய்வது என்பது 1200 1300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி தான் அது செய்ய முடியும். அந்த அளவிற்கான தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பெற்றிருந்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்து செய்யப்பட்ட தொடர் ஆராய்ச்சிகளின் விளைவு இன்று ஆய்வு. தமிழ்நாட்டின் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவின் செழுமையான வரலாறு உலகுக்கு பறைசாற்றப்படுகிறது என ராகுல் காந்தி புகழ்ந்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு இருந்ததை உறுதி செய்யும் வகையில் ஆய்வுகளை நடத்தி வரும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.